நம்ம எல்லோருடைய இல்லங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மறை சக்திகள், கண் திருஷ்டி இது போன்ற தீமைகள்லாம் நீங்கி நன்மைகள் தேடி வருவதற்கு சில செடிகளை வளர்க்கறது நல்லது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி நமது இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவர வகைகள்ல ஒண்ணுதான் இந்த செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்டது. நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இது மருத்துவ குணம் மட்டும் இல்லைங்க, இது வாஸ்து சாஸ்திரம் படி செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டதா இருக்குது. இந்த செம்பருத்தி செடியோட ஒரு 2 செடிகள் நட்டு வச்சிங்கன்னா போதும். 1 இருந்தா கூட போதும், இல்லை அந்த 2 செடிகளில் ஏதாவது ஒரு செடியை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா கூட போதும், செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்தர்கள் இந்த செம்பருத்தியை தங்க பஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி செடியை எந்த திசையில வளர்க்கணும், எந்த திசையில வளர்க்கக்கூடாது, இதோட எந்த செடியை சேர்த்து நட்டு வைக்கிறது நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். செம்பருத்தி பூவை பாருங்க, என்ன ஒரு அழகான கலர். அந்த சிகப்பு கலரை பார்க்க பார்க்க நம்ம மனதை அப்படியே கவரும். இந்த செடியானது வீட்டோட முன் வாசல்ல நம்ம வைக்கிறப்ப ஒரு சிலர் நம்ம வீட்டை பார்த்துட்டு அப்பா எப்படி இருக்கான் பாரு, என்னமா வீடு கட்டியிருக்கான், எப்படி வாடுறா பாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியும் அதில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியுமானது அவர்களுடைய கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்களை ஈர்த்து நமக்கு நேர்மறை சக்தியை தருமா. அதனால தான் வீட்டோட முன் வாசல்ல இந்த செம்பருத்தி செடியை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூவுக்கு அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு. அதனால இந்த செடியை வீட்டோட முன் வாசல்ல தான் வைக்கணும். பொதுவாக இண்டிவிஜுவல் ஹவுஸு, அதாவது தனி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா முன் வாசல் பின் வாசல்னு நிறைய வீடுகளில் 2 வாசல் இருக்கும். அப்படி 2 வாசல் இருக்கக்கூடிய வீடுகளில் வீட்டோட முன் வாசல்ல வளர்க்கக்கூடிய முக்கியமான செடிகள்ல இந்த செம்பருத்தி செடியும் ஒன்று. ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா முன் வாசல்ல வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீக சக்தி பொருந்திய இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட முன் வாசல்ல வளர்க்கறதுனால தான் நம்ம இல்லத்துக்கு தேடி வருகின்ற பிரச்சனைகள், கண் திருஷ்டி, தீமைகள் இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். வீட்டோட முன் வாசல்ல செம்பருத்தி செடியை நட்டு வச்சு அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி அதில் இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து நம்ம தெய்வத்துக்கு தினமும் வச்சு வணங்கி வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளை தடுத்து நம்ம இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை வர வைக்கும். இந்த முன் வாசல்ல செம்பருத்தி செடியை வைக்கிறது மட்டும் இல்லை, இதை எந்த செடியோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ செம்பருத்தி செடியோட மஞ்சள் ரோஜா இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்து வச்சு வளர்க்குறப்ப அது ரொம்ப நன்மையை தரும். அதே போல் இதோட மணி பிளான்ட்டையும் நம்ம சேர்த்து வச்சு வளர்க்கலாம். இந்த 2 செடிகளில் எந்த செடி உங்களுக்கு வைக்க முடியுதோ அதை நீங்கள் வைக்கலாம். இதை 2ஐயும் செய்கிறப்ப வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த செம்பருத்தி செடிக்கு இருக்கு. இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட முன்வாசல்ல எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு, தெற்கு இந்த திசைகளில் வளர்க்கறது நன்மையை தரும். வாஸ்துப்படி செம்பருத்தி செடியை வீட்டோட முற்றத்துல வைக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு இடத்துல நடுறது விசேஷமானது. இந்த செடியை சின்ன தொட்டியில கூட நம்ம வளர்க்கலாம். அதே போல எந்த திசையில வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீட்டோட தென்கிழக்கு திசையில வைக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வைக்கிறப்ப வீட்டில் அதிக சண்டை சச்சரவுகள் வரும், கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் வரும், பிரிவு வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜாதகத்துல மங்கள தோஷம் இருக்கிறவங்களுக்கு, செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு திருமணம் தாமதமாக நடக்கும். இப்படிப்பட்டவர்கள் இந்த செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கு செம்பருத்தி செடியை வீட்டில் கண்டிப்பா நட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு பகை இருந்தால் அதோட விளைவை குறைக்க உறவினர்கள்ட்டையோ யார்கிட்ட இருந்தாலும் சரி, அதோட விளைவை குறைக்கிறதுக்கு அந்த நபர் சிவப்பு வண்ணம் கொண்ட இந்த செம்பருத்தி செடியை பரிசளிக்கலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பகை இருந்தது அப்படின்னாலும் அந்த பகை விலகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செம்பருத்தி பூவோட கலர் பாருங்க, நல்ல ஒரு சிகப்பு, அடர் சிகப்பு. இது தைரியத்தை குறிக்கக்கூடிய சின்னத்தோட நிறம். இதை வீட்டில் வைக்கிறதன் மூலமா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் பலவீனமாக இருந்தாலும், சூரிய பகவான் அசுப பலனை தந்தாலும் இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட கிழக்கு திசையில நட்டு வளர்க்கறது ரொம்ப நல்லது. அப்பதான் சூரியனை வலிமையாக்குமா. இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும், எதிர்மறை சக்திகளை விளக்கும்.
ரொம்ப பணப்பற்றாக்குறைங்க. எங்களால நிதி நெருக்கடியை சமாளிக்கவே முடியல. கடன் வாங்கி வாங்கி அதை கட்டவும் முடியல. அசலையும் கட்ட முடியல, வட்டியும் கட்ட முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு இந்த செம்பருத்தி பூ வச்சு வழிபட்டு பாருங்க. உங்க கஷ்டமெல்லாம் குறையும். அந்த ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி பூவை தான் நீங்க வச்சு கும்பிடணும். இந்த செம்பருத்தி பூ ஆஞ்சநேயருக்கும் உகந்தது. மலர் பூக்கள் ஜன்னலுக்கு அருகே இருந்தாலும் ரொம்ப நல்லது. பொதுவா கல்யாணம், காது குத்து, எந்த சுபகாரியமா இருக்கட்டுமே வீட்டுல வாழை மரமும் வாழை இலையும் இல்லாம நம்ம எந்த ஒரு விசேஷமும் செய்ய மாட்டோம். அதே போல பெரியவங்க கூட மற்றவர்களை வாழ்த்தும் போது பாருங்க, வாழையடி வாழையா குடும்பம் தலைக்கட்டும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க. ஏன் இந்த வாழைக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? அந்த வாழை மரம் மட்டும்தான் ஆன்மீக ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும், மருத்துவ ரீதியாகவும் அத்தனை பார்ட்டும் அதுல இருக்கக்கூடிய இலை, தண்டு, பூவு, காய், பழம் அத்தனையும் அந்த வாழை தண்டுல அடியில இருந்து ஒரு தண்ணி வருமே, அந்த தண்ணியை கூட நம்ம விடமாட்டோம். அது அவ்வளவு சத்து உள்ளது. இப்படி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அத்தனை சிறப்புடைய இந்த வாழை மரத்துல நம்ம நிறைய பேர் பல தவறுகளை செய்யறோம். அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போது நம்ம வீட்டுல வாஸ்து தோஷம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, குருவினால் ஏற்படக்கூடிய குருதோஷமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த வாழை மரம் தான் விஷ்ணு, லக்ஷ்மி, குருன்னு சொல்றோம்ல, பிரகஸ்பதி எல்லோருடனும் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த மரத்தை சரியா பராமரிக்கணும், இல்லைன்னா குடும்பத்திற்கு அசுபமாகவும் நஷ்டமாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஜாவா இருந்தாலும் சரி, எந்த முள்செடியா இருந்தாலும் சரி, வாழைக்கு அருகில எந்த விதமான முள்செடியும் நடக்கூடாது. வாழை மரத்தை வீட்டுக்கு நுழைவாயில்ல எதிர்த்தாப்புல வாழை மரத்தை வைக்கவே கூடாது. இந்த தவறுகளை நிறைய பேர் செய்யறாங்க. வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தது அப்படின்னா வைக்கிறாங்க. தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறோம்னா அந்த வீட்டோட பிரதான கதவுக்கு எதிர்த்தாப்புல அந்த முன்னாடி வாழை மரத்தை வைக்காதீங்க. முன்னாடி வச்சிங்க அப்படின்னா மங்கள சக்திகள் வீட்டிற்குள் நுழைவது தடுக்கப்படும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல, ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த தவறை செய்யாதீங்க. இது முதல் தவறு. அடுத்தது பார்த்தா, இது எந்த திசையில வைக்கணுங்கிறது இருக்கு. எந்த திசையில வேணாலும் இடம் இருந்ததுன்னா வாழை மரத்தை வைக்கிறாங்க. அப்படிலாம் சில செடிகளை வளர்க்காம இருந்தீங்கன்னா கூட தப்பு இல்லை. இடம் இருக்குங்கிறதுக்காக வாஸ்துவோடு தொடர்புடைய மகாலட்சுமிக்கு, விஷ்ணுவுக்கு உரிய இந்த செடிகள் எல்லாம் கண்ட இடத்துல நம்ம வளர்க்கக்கூடாது. இது எந்த இடத்துல வளர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட தெற்கு பகுதி, அடுத்தது மேற்கு பகுதி, தென்கிழக்கு பகுதின்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல வாழை மரத்தை வைக்கக்கூடாது. இது இரண்டாவது தவறு. இந்த இடத்துலலாம் நீங்க வாழை மரத்தை வைக்கிறதுக்கு நீங்க வைக்காமையே இருக்கலாம். ஏன்னா திசை ரொம்ப முக்கியம். இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரத்தை வடகிழக்கு திசையில தான் வைக்கணும். அந்த இடத்துல வைக்கிறது தான் நல்லது. வீட்டோட பின்புறம் இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வைங்க. அப்பதான் வாஸ்து தோஷம் ஏற்படாமல் இருக்கும். வாழை மரத்தை சுத்தி தூய்மையா வச்சிருக்கணும். அங்க போய் குப்பை அது இதுன்னு அப்படிலாம் கிடக்கக்கூடாது. ஏன்னா இந்த வாழை மரத்துல இருக்கக்கூடிய இலையை தான் நம்ம பறிச்சு பூஜைக்கு பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, வாழை விஷ்ணுவோடையும் குருவோடையும் தொடர்புடையது அப்படிங்கிறதுனால அந்த இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு அழுக்கு தண்ணி, குளியலறை கழிவுகள், அந்த சிங்க்ல நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி இதெல்லாம் போற மாதிரி சில வீடுகள்ல வச்சிருப்போம். அந்த தண்ணீர் வாழை மரத்துக்கு போகக்கூடாது. இந்த மூணாவது தவறு. இதை நீங்க செய்யாதீங்க. ஏன்னா வாழை மரம் கடவுளோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால இதுக்கு அழுக்கு தண்ணி போகக்கூடாது. வேற எந்த செடிக்கு வேணாலும் விடுங்க. இதுக்கு போற மாதிரி பண்ணாதீங்க. சுத்தமான தண்ணியை விடுங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தது இந்த காய்ஞ்சு போய் இலையெல்லாம் இருக்கு மரத்துல அப்படின்னா அதை உடனே அகற்றி விடணும். எந்த மரத்துலையுமே செடியிலையுமே காஞ்ச இலைகள் இருக்கு அப்படின்னா அது அவ்வளவு நல்லதில்லை. அதுல இருந்து எடுத்துருங்க. இந்த வாழை மரத்தை வடகிழக்கு பகுதியில உங்களுக்கு வைக்க இடம் இல்லை அப்படின்னா கிழக்கு பகுதியில நடலாம். வீட்டோட பின் சைடு இல்ல முன்புறம் கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம், அதாவது வீட்டோட நுழைவாயிலுக்கு எதிர்த்தாப்புல நேராதான் நடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி கிழக்கு பகுதியில நடலாம். அடுத்தது, இந்த வாழைக்கு அருகில ஒரு செடியை நட்டு வளர்த்தால் நல்லதுன்னு சொன்ன இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரத்துக்கு அருகில துளசி செடியை நட்டு வளர்ப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தது எது? துளசி. இந்த துளசிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. இந்த வாழை மரம்ங்கிறது விஷ்ணுவோடு தொடர்புடையது. அப்ப வீட்டுல வாழையை நட்டா அதற்கு அருகில துளசியை நட்டு அதை பராமரிச்சோம் அப்படின்னா விஷ்ணுவோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.